நம்ம பெரிய பெரிய மூட்டுகள்லாம் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறோம். தேய்மானங்கள் வராம என்னென்ன செய்யணும் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ். இந்த பெருவிரல் ஜாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் தான். அது எவ்வளவு வெயிட் வந்து அக்செப்ட் பண்ணுது. சில பேர் வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க ரொம்ப 100 200 அந்த லெவலுக்குலாம் கூட வெயிட் லிஃப்டிங் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் கூட அதுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஆக்குபேஷன் தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன டூல்ஸ் ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து இந்த ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ் தம்ல எல்லாம் பெயின் வரலாம். அதை தவிர நம்ம பண்ற இந்த பேசிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, எப்படி சுவிட்ச் போடுறோம், எப்படி வந்து லேட்ச் கதவுல லேட்ச் எப்படி போடுறோம், எப்படி வந்து பூட்டை லாக் பண்றோம் அன்லாக் பண்றோம், இந்த மாதிரி பாட்டில் எப்படி கேப் எப்படி ஓபன் பண்றோம் திறக்கிறோம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து கூட அதுல கூட இந்த ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ்ல தம் ஜாயிண்ட்ஸ்ல பிரச்சனை வரலாம். இதுல வந்து ரொம்ப நம்ம வந்து பாஸ்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமா செய்யறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அதுல. அதுலயும் ரொம்ப முக்கியமான பேக் பாஸ்டர் எதுன்னா இந்த தரையில உட்காந்து எந்திக்கிறது, பெட்ல உட்காந்து எந்திக்கிறது. இந்த பாஸ்டர்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த கையை பிளாட்டா வச்சு இப்படி ப்ரெஷர் கொடுத்து எந்திக்க முடியாத அளவுக்கு கால் மூட்டுகள்லாம் பிரச்சனை இருக்கும், முதுகு மூட்டுகள்லாம் பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸை வந்து இப்படி யூஸ் பண்ணி அப்படி எந்திப்பாங்க. அவங்க கையிலலாம் நிறைய பிரச்சனைகள் வரலாம்.